வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் குரூப் டூ ஏவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஜிஎன்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த இருக்குல்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இருக்கு இல்லையா இடப்பக்கம் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகும். ஓகேவான்னு சொல்லி கேட்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. போனதுக்கப்புறம் இங்கே வலப்பக்கம் இருக்கு இல்லையா 4ஆவதாக கீழே விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு தமிழ் நோட்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படின்னா தமிழ் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதே நீங்கள் இங்கிலீஷ் வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 20/6/24. கடைசி டேட்டு அப்ளை பண்ணுற கடைசி டேட்டு 19/7/2024. பேமெண்ட் டேட்டுமே பார்த்திங்கன்னா 19/7/24. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 14/9/24. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா அப்ளை நவுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பல எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சுருப்பீங்க. இல்லை நான் இப்போ தான் புதுசாக வர்றேன் அப்படின்னா ஒன் டைம் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இந்த இருக்குல்லையா இங்கே கேட்குற ஆன்சர் 17+2 19 உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி கேட்கும். அந்த ஆன்சர் இங்கே போட்டு இங்கே இருக்கிற சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 10 ஸ்டேஜ் இருக்குது. ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸு இங்கே வந்து தொடர்கன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து என்ன பதவியின் பெயர் போட்டிருக்காங்க. அறிவிக்கை என்ன 4 கடைசி 4 தேர்வு 4 எல்லாமே போட்டிருக்காங்க. அறிவிக்கை சப்போஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகளை படிக்க இதை கிளிக் பண்ணி படிச்சுக்கணும். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் ஒரு டிக் மார்க்கை போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை வந்து பதிவேற்றணும். அடுத்து கையொப்பத்தை வந்து பதிவேற்றணும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை வந்து நம்ம பதிவேற்றணும். ஃபோட்டோவை பதிவேற்றணும். இங்கே வந்து சைனை பதிவேற்றணும். நம்ம கையெழுத்தை வந்து பதிவேற்றணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வு அறிக்கை வெளியிடப்பட்ட அன்றோ அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணைய வழியில் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் விண்ணப்பதாரர் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ 20ஆம் தேதி விட்டாங்க அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ எடுத்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 to 50 kbக்குள்ளே இருக்கணும். கீழே சூஸ் போட்டோன்றில்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் சொல்லி கொடுத்துருங்க. இங்கே ஃபோட்டோ ஷோ ஆயிரும். ஃபோட்டோ எடுத்த டேட்டை இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே சேவ் ஃபோட்டோன்னு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க. வந்து ஃபோட்டோ வந்து அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அடுத்து வந்து சைன் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. சைன் பண்ணுறதுக்கு இங்கே சூஸ் சிக்னேச்சர் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா அந்த சைனை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பிக்சர் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பார்த்துட்டு இங்கே சேவ் சிக்னேச்சர் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிடுங்க.
சைனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெர்ஃபெக்டாக வச்சுருந்தனால அப்லோட் ஆகிடுச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முறை அதாவது ஓடிஆரில் பதிஞ்சோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்மளோட பேர் நான் வந்து டைப் பண்ண பேர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ண சொல்கிறாங்க. பேர் இங்கே கடைசியில் உங்களோட இனிஷியல் டைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயரு, அடுத்து மந்த்து பண்ணிட்டு அடுத்து உங்களோட டேட்டை வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா என்னவோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து வகுப்பு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு கீழே வர்றீங்களோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஓடிஆர் பதிவில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரும் இங்கே என்ட்ரு பண்ணுவீங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி, ஓடிஆர் பதிவில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. மேலே எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த பாக்ஸில் ஒரு டிக்கை போட்டு இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இல்லை நீங்கள் ஓடிஆரில் ஏதாவது எடிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கல எடிட் ஓடிஆர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிஆரில் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி எல்லாம் கரெக்டான வந்து ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கீழே வந்து மேலே உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க்கை போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளினா எஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு கூறுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த படிவத்தை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த படிவத்தை வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ தான் சொல்கிறேன், தமிழ் தகுதி தேர்வில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு கூறியுள்ளீர்கள், எனவே இதற்கு மேலே உள்ள படிவத்தில் மருத்துவரின் சான்று பெற்று தெளிவாக பதிவேற்றம் செய்ய வேண்டும், தவறினால் உரிய நடவடிக்கைக்கு பிறகு தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ் தான் ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தினான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. 3 என்ட்ரு பண்ணிட்டு இங்கே இருக்கு இல்லையா டிக் மார்க் போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸு. நீங்கள் வந்து அரசு பணியாளரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்களா, இல்லை அதர் ஜாப்ஸா, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக, சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லை வேலையை பார்க்கல அப்படின்னா அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வேலையை வந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி கேட்குறாங்க. அந்த மாதிரி எது இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் அல்லது டிஸ்குவாலிஃபிகேஷன், உங்களை ஏற்கனவே தேர்வாணையம் மூலம் ஏதாவது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக வந்து விலக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மீது வந்து ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி கண்டிப்பாக பெற்றிருக்கணும். அதனால் இங்கே வந்து எஸ்ன்றீங்க, அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து விசைன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விசன் ஸ்டாண்டர்ட் 1 ஆர் பெட்டர், விசன் ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர், விசன் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக 3 டிவிஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒவ்வொரு விசன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெண்ணிட தேர்வாளர் வனவருக்கு வந்து தரம் 1, நிர்ணயிக்கப்பட்ட பார்வை தரம் வந்து தரம் 1, விசன் ஸ்டாண்டர்ட் வந்து 1 வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆய்வாளருக்கு வந்து தரம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அனைத்து பிற பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா தொகுதி 2 மற்றும் அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2 பணிகளுக்கு வந்து தரம் 3 அல்லது அதற்கு மேற்பட்டது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதனால் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கீங்களோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து நிறப்பகுப்பாய்வு திறனின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை மனைவி கொண்டுள்ளீரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்கு இல்லையா, மேலே உள்ள அந்த இதில் ஒரு டிக் மார்க் போட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும், பார்த்தே என்ட்ரு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இயரு என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து மாதம், அடுத்து டேட்டை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து எந்த இதில் பாஸ் ஆனீங்க, நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா, அந்த இதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மார்க் ஷீட் நம்பர், நீங்கள் வந்து 10th தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து ஹச்எஸ்சி, ஐடிஐ அல்லது டீச்சர் ட்ரைனிங், அதே மாதிரி தான் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அடுத்து மாதம், அடுத்து டேட்டு, படிப்பின் பேர் ஹச்எஸ்சிஐ அல்லது சிவில் செகண்டரி, இன்டர்மீடியேட்டு இல்லை ப்ரீ யூனிவர்சிட்டியா, இல்லை ஐடிஐ 2 இயர்ஸா இல்லை டீச்சர் ட்ரைனிங் 2 இயர்ஸ் கோர்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து அதே மாதிரி போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா இல்லை ஆங்கிலோ இண்டியனா, அந்த மாதிரி என்னென்னு பார்த்து போட்டுருங்க. அடுத்து சான்றிதழ் நம்பர், மார்க் ஷீட் நம்பரு, இதுலேயுமே நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து டிப்ளமோ ஹச்எஸ்சி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் டிப்ளமோ, ஒரு சில கோர்ஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். அடுத்து லா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அடுத்து யூஜி டிகிரி 1, இப்போ ஒரு சில பேர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட யூஜி பண்ணியிருக்கனால இப்போ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. யூஜி டிகிரி 1, யூஜி டிகிரி 2 அப்படி அது மாதிரி பிஜி டிகிரி 1, பிஜி டிகிரி 2மே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி பிஜி டிகிரிக்கு 1க்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன படிப்பு இதில் படிச்சிருந்தீங்க அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து முதன்மை பாடத்தின் பெயர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இதில் என்ன சொன்னால் நீங்கள் பெற்றிருக்கும் கல்வித் தகுதியானது அறிவிக்கையின்படி உள்ள கல்வித் தகுதியா அல்லது அதற்கு இணையான தகுதியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் படித்தது என்ன இதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து தேர்வு குழுமம், என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து உங்களோட சான்றிதழ் நம்பர், அடுத்து பெற்ற வகுப்பு, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸா அல்லது இட்ஸ் ஈக்குவலண்ட் கிரேடா, செகண்ட் கிளாஸா ஈக்குவலண்ட் கிரேடா, தேர்ட் கிளாஸா, என்ன கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து யூஜி டிகிரி 2, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அதே மாதிரி உங்களோட படிப்பின் பேர், அடுத்து அதில் நீங்கள் என்ன படிச்சிங்க, அடுத்து எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க, அடுத்து உங்களோட சான்றிதழ் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸா ஈக்குவலண்ட் கிரேடா அந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து தமிழை ஒரு பாடமாக அதில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். பிஜி டிகிரி 2, 2 டிகிரியுமே மொத்தம் யூஜி டிகிரியில் 2 கொடுக்கலாம், பிஜி டிகிரியில் 2 கொடுக்கலாம். அடுத்து ஐபிசி டிகிரி அது படிச்சிருந்தீங்கன்னா கொடுக்கலாம், எம்ஃபில் படிச்சிருந்தா கொடுக்கலாம், பிஹெச்டி, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் சரியான தகவலை மட்டுமே உள்ளீடு செய்தீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பதிவு செய்த விவரங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கும் போது சான்றிதழில் உள்ள தகவலுக்கும் வேறுபாடு இருப்பின் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து டெக்னிக்கல்
டைப் ரைட்டிங் அல்லது ஷார்ட்ஹேண்டு அதை வந்து இங்கே டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் தட்டச்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஜூனியர் லோ கிரேடு முடிச்சிருக்கீங்களா, இல்லை ஹையர் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பார்த்தீங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அதோட சான்றிதழ் நம்பர் டைப் முடிச்சிருப்பீங்களா, உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுருங்க. வழங்கிய தேதி, அடுத்து தமிழ் தட்டச்சு அதே மாதிரியாவே முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. சீனியரா இல்லை ஜூனியரான்னு பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சான்றிதழ் வழங்கிய தேதி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஷார்ட்ஹேண்ட் அதாவது சுருக்கெழுத்து முடிச்சிருக்கீங்களா, முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னு நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி தமிழ் சுருக்கெழுத்து. அடுத்து சிஓஇ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னு நோ கொடுத்துருங்க. அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதாவது கவர்மெண்ட்லேயே வந்து டிடியில் வந்து சிஓஏ எக்ஸாம் வைப்பாங்க. அது முடிச்சிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன், இந்த மாதிரி வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். இல்லை அதர் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சிஓஏ முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எஸ் கொடுக்க முடியும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த இதில் கொடுத்துருக்க டிகிரி அல்லது டிப்ளமோ டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த படிப்பின் பேர், முதன்மை பாடத்தின் பேர், சான்றிதழ் எண், சான்றிதழ் வழங்கிய தேதி, தேர்வு குழுமம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சிஓஇ மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், சான்றிதழ் வழங்கிய தேதி, என்ன தேர்வு குழுமம் ஆமா அல்லது பல்கலைக்கழகம் அது மட்டும் கொடுத்தா போதும். இல்லை இது நான் சிஓஇ முடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா ஃபார் தி போஸ்ட்டு 10/29, 22/71, 13/61, 13/63 இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிந்து ரிலீஜியனாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் இன்ஸ்பெக்டரு, அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி போஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹிந்துவான்னு கேட்குறாங்க, எஸ்ஸா இல்லை நோவான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஹிந்துவாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் வந்து ஃபாரஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுபோக வந்து உடல் தகுதியுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. அது என்னென்னு இப்போ சொல்லி பார்த்துடலாம். இப்போ வனவார் பதவிக்கு இருந்ததுன்னா உடல் தகுதி கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஆணுக்கு வந்து 163 சென்டிமீட்டர் ஹைட்டும், மார்பு சுற்றளவு வந்து இயல்பு நிலையில் 79, விரிந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கூட 84 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி பெண் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து உயரம் வந்து 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மார்பு சுற்றளவு வந்து 74 வந்து இயல்பு நிலையிலையும், மூச்சு உள்வாங்கிய நிலையில் வந்து 5 கூட 79 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டியல் பழங்குடியினர் தேர்வர்கள் கீழ்காணும் குறைந்தபட்ச உயரம் பெற்றுக்கொண்டு ஆண் தேர்வர் வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும், பெண்கள் மற்றும் திருநங்கை வந்து 145 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதுமானது. இந்த உடற்தகுதி சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா அரசு மருத்துவ நிறுவனங்களில் பணியாற்ற அரசால் நியமிக்கப்பட்ட உதவி மருத்துவ நிலைக்கு மேல் உள்ள மருத்துவ அலுவலரிடம் தேர்வு அறிவிக்கை நாளன்றோ அல்லது அதற்கு பின்னரோ கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நம்ம வாங்கிட்டு போகணும். அடுத்து வந்து அந்த அதுக்கேற்றப்பான உடல் தகுதி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா வனவர் பணிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 20ஆம் தேதி அன்றோ அல்லது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இதுதான் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிகிரி இன் சோஷியாலஜி அல்லது சைக்காலஜி, இதில் ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் அதுக்கு நேரம் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழே உள்ள இந்த டிக் பாக்ஸில் ஒரு டிக்கை போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்,
அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வந்து தமிழ் பயிற்று மொழி பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோருறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து 1ஆவதுல வந்து இப்போ டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னால கண்டிப்பாக நீங்கள் வந்து 1ஆவதுல வந்து டிகிரி வரைக்குமே தமிழில் படிச்சிருந்துருக்கணும். ஆம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த இது எஸ்எஸ்எல்சி தமிழ் வழிக்கண் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச்எஸ்சியா யூஜி டிகிரி 1 தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் கொடுங்க. இல்லை யூஜி டிகிரி 2 வந்து தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. எது தமிழில் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து கொடுத்துட்டு ஃபில் டீட்டெயில்ஸ் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கி வச்சுருக்கீங்க அந்தபடி நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1ஆவது வந்து அது இனிஷியலாகவே வந்துடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து 1ஆவது வந்து 10ஆவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே இதில் கொடுத்துக்கலாம். இல்லை நான் 1ஆவது to 8ஆவது வந்து ஒரு ஸ்கூலு, 9th to 10th அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆட் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1ஆவது to 8ஆவது வந்து ஒரே ஸ்கூலில் படித்ததுனால நான் இப்போ 1 to 8 கொடுத்துட்டேன். என்ன மூடில் படிச்சிங்க, ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி எந்த வருஷத்தில் 1ஆவது to 8ஆவது வந்து நீங்கள் முடிச்சிங்க. அடுத்து என்ன மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியம், யார் கொடுத்தா, நீங்கள் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்களோ அந்த இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிஎஸ்டிஎம் இஷ்யூ டேட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்தாங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே அடுத்து உங்கள் இன்ஸ்டியூஷன் ஸ்கூலோட பேர் வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. பின்கோடு உங்கள் ஸ்கூலோட பின்கோடு வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டடா இல்லை எய்டடா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ 8th வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த பாக்ஸில் நம்ம 10th வரைக்கும் கொடுக்கணும். இப்போ அதுக்காக நீங்கள் ப்ளஸ் இருக்குல்லையா ஆட் மோர் டீட்டெயில்ஸு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 9th ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து 10th வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி தான் ரெகுலராக இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ 2006 இங்கே முடித்தோம்னால 2006 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. 3 வருஷம் அகாடமிக் இயர் வரதுனால அதாகவே காமிச்சிடுச்சு. டென்த் வரைக்கும் அங்கே கொடுத்துட்டு அடுத்து 11th 12th வந்து இங்கே வந்தாங்க. மூடு அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்து நம்ம டிகிரி வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் நீங்கள் டிகிரி வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 வருடமோ இல்லை 4 வருடம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 வருஷம் கோர்ஸ்ன்றாலும் 3 வருஷம் கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸாக ரெகுலராக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தீங்கன்னா ரெகுலரில் கொடுத்துருங்க. எந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணி எந்த வருஷத்தில் முடிச்சிங்க, எந்த மீடியம், தமிழ் மீடியம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்தா. அடுத்து பிஎஸ்டிஎம் இஷ்யூ டேட்டு கொடுத்துட்டு எந்த இன்ஸ்டியூஷன், காலேஜ் பேர், இன்ஸ்டியூஷன் அல்லது காலேஜ் பேரை என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்கு, அந்த காலேஜ் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பின்கோடு, போர்டு ஆர் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு இல்லை 2-3 டிகிரி நீங்கள் தமிழே படிச்சிங்கன்னா ஆட் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோதான் அப்படின்னா டிக் போட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முதல்நிலை தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கு, நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் 1 உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு தேர்வு மையம், இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 2-3 தேர்வு மையம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை கொடுத்துருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் வந்து திருப்பி வராது. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துக்குங்க. அதில் உங்களுக்கு வந்து என்னென்ன தேர்வு மையம் இருக்கோ அதில் அந்த தேர்வு மையத்தில் எது பக்கமாக இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, குரூப் 2 2Aவுக்கு ரெண்டுக்குமே காமன் தான். அந்த இதுக்கு உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து அதே மாதிரி தேர்வு மையம் 2 கொடுத்தது. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு மையம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீஸுக்கு இது வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மூணு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்வு மையம் 2 கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டில் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பொதுத்தமிழ் வந்து ப்ளஸ் பொது அறிவு வந்து எழுத போகிறீங்களா, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் SSLC ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுத போகிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வந்து தமிழா இங்கிலீஷா அப்படின்ற பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா தாள் ஒன்று வந்து கட்டாய மொழித்தாள் வந்து அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு காமன்றனால அவங்களாவே செலக்ட் பண்ணிட்டாங்க. குரூப் 2க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. குரூப் 2Aவுக்கு வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் ப்ளஸ் பொது அறிவு படிப்பு தரம், பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எழுத போகிறீங்களா, SSLC ஸ்டாண்டர்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ரீசனிங்கு எழுத போகிறீங்களா, எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு ஒரு தடவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபீஸ் எக்ஸப்ட்னு சொல்லி வந்துருக்குது. சப்போஸ் நீட் டு பேன்னு கொடுத்துருந்துச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும். இல்லை டிக் மார்க் போட்டு இங்கே சேவ் கண்டினியூ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரிவியூ வந்து காமிக்கும். நீங்கள் 1க்கு 2 தடவை நல்லா வெரிஃபை பொறுமையாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உறுதிமொழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஒழுங்காக படித்து பார்த்துட்டு கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து ஒரு டிக் மார்க்காக போட்டுருங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஐ கன்ஃபார்ம் த எபோவ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ செக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. திருப்பியுமே உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பேஜ் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ ஃபீஸ் எக்ஸம்ட்னால நம்மளுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற பேஜ் வந்து வராது. சப்போஸ் உங்களுக்கு ஃபீஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற பேஜ் வந்து போயிடும். எகைன் வந்து 2 பிக் மார்க்லையும் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லையா, ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு, இல்லை சப்போஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா பேக் டு எடிட்டில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னால் நம்ம வந்து நம்மளோட ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டு பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம லேண்ட்வேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.